ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியேனும் கர்த்தர் இந்த வருடத்தின் 6வது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்த சமூகத்தில் கர்த்தர் பேசுகிற கிருபையாக கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறேன். நம்ம எடுத்துக்கொள்வோம். பவுல் எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரையும் துதிக்கிறார். ராஜாண்ட விசப்பா, உடைய சமூகத்தில் ராஜாண்ட விசப்பா, அடியே சும்மா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜாண்டவர். பேசுவேன் நீ பேசி போகிற வார்த்தைகள் ராஜாண்டவர் என்னுடைய சுயத்திலிருந்து ராஜாண்டவர் சப்பா, என்னுடைய மாமசத்திலிருந்து சப்பா ஒரு வார்த்தைகளும் வெளிவராதபடி ஆண்டவர் நீர் சப்பா என்னை மறைத்து பேசுங்க. இங்கே சப்பா அமர்ந்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் சப்பா நம்முடைய வார்த்தை ராஜாண்டவர் செயல்படுறேன் சப்பா. அல்லது இருதயத்தை ராஜாண்டை திறக்கத்தக்க காரியத்தை தேவனை வளர்க்க செய்யுங்க. செடிகளை சப்பனை திறந்தறிவு ராஜாண்டவரே. இயேசுவோட வார்த்தைகள் கடந்து போய் ராஜாண்டவரே, இயேசு அந்த வார்த்தையானது ராஜாண்டவரே, இயேசு விளைய செய்கிற தேவன் ராஜாண்டை நீ விளைய செய்யுங்க. நீரை பலப்படுத்துங்க, ஆசிரியர்கள் இயேசு நடத்துகிறாங்க. ஆமென். அப்படி படிக்கலாமா? என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஹல்லேலூயா. நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அவரை நியாயம் விசாரிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பவுல் எழுதுகிறார். இந்த நிருபத்தை பவுல் எழுதுகிறார். பவுல் யாருக்காக எழுதுகிறார்? இந்த நிருபத்தை பொருந்து பட்டணத்துக்காரராக எழுதுகிறார். பொருந்து பட்டணத்தார் முழுவதுக்கும் எழுதுகிறாரா? இந்த ஜனங்களுக்காக மொத்த பேருக்காக எழுதுகிறாரா? இல்லை யாருக்காக எழுதுகிறார்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தவான்களாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுகை செய்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. அப்படின்னா பவுல் இந்த நிருபத்தை எழுதுறாரு. பொருந்து பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக இயேசு கிறிஸ்துவை தொழுகை செய்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த வார்த்தையை எழுதுறாரு பவுல். ஏன்னா இந்த பொறுப்பு பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களுக்காக கிறிஸ்தவ ஜனங்களுக்குள்ள நிறைய ஒரு காரியங்கள் வந்துட்டே இருக்குது. ஏன்னா ஒரு காரியத்துக்கும் ஒரு இடத்துல ஒரு கேள்விகளை கேட்டுகிட்டே இருப்பாங்க. பொருந்து பட்டணத்தில் மட்டும்தான் அதிகமான ஒரு கேள்விகளை கேட்டுருப்பாங்க. கேட்டுகிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துருக்கு. அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம், ஒரு பொறாமையான காரியங்கள் உங்களுக்கு வந்துடும். அந்த காரியத்தில் வரும்போது தான் அவங்க என்ன பண்ணுறாங்களாம், நான் அப்போலோவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் யாரை சேர்ந்தவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வசனங்கள் படிப்போம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷருக்குரியவர்களாக நடக்கிறீர்கள் அல்லவா? மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா அப்படின்னு தான் சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு காரியம் நடக்குது. அவங்களுக்குள்ள ஒரு பொறாமையான ஒரு காரியம் நடக்குது. நான் அவனை சார்ந்தவன், நான் இவனை சார்ந்தவன், இவர் தான் பெரியவர், அவர் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குரிய ஒரு சார்ந்த ஒரு காரியங்கள் அவங்க எழுதுறாங்க. நம்மளும் அப்படிதான் ஒரு காரியத்துக்கான இது பண்ணுவோம். நான் அவனை சார்ந்தவங்களாக இருப்பேன், ஏன்னா அவங்க சொல்றதான் கரெக்டாக இருக்கும். நான் இவனை சார்ந்தவராக இருப்பேன், ஏன்னா இவங்க சொல்ற காரியம் எப்பவுமே ஒரு கரெக்டான காரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு பவுல் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனம் படிப்போமா? 6ஆம் வசனம். நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? 5ஆம் வசனம். பவுல் யார், அப்போலோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அது அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர்கள் தானே. பவுலும் ஒரு ஊழியக்காரர்கள் தானே, அப்போலும் ஒரு ஊழியக்காரர் தானே. நீங்கள் யாரை விசுவாசிக்கத்தக்கதாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கேற்ற ஒரு ஊழியக்காரர்கள் தாங்க இருக்கிறாங்க.
அப்படி இருந்து 6ஆம் வசனம் படிங்க. என்ன சொல்றாரு? அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனே விளைய செய்தார். ஆமா, கர்த்தரா ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நடுறேன், அப்போலோ உங்களுக்கு நீர் பாய்ச்சினார், ஆனா விளைய செய்கிற தேவன் ஒருத்தர் இருக்காரு. நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன், உங்களை அதில் உறுதி செய்ய நடப்பிக்கிறவர் அப்போலோ இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய இருதயத்தை திருப்புகிற ஒரு தேவன் உங்களிடத்துல இருக்கிறாரு, உங்களுடைய வாழ்க்கையை திருப்புகிற தேவன் உங்களிடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பவுல் நீங்க யாரை சார்ந்தவர்களும் கிடையாது, நீங்க எல்லாரும் யாரை சார்ந்தவங்க? கிறிஸ்துவை சார்ந்தவர்களா இருங்க, கிறிஸ்துவை உடையவர்களா நீங்க உங்க இருதயத்துல நீங்க திருப்பிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட சொல்றாரு. நீங்க மனுஷனை பின்பற்றி மனுஷனை மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியத்துக்கு நீங்க போயிடாதீங்க அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு கொடுத்த வேலையை நாங்க செய்தோம், அதற்கு தக்கையான கூலிய கர்த்தர் எங்களுக்கு தரப்போறாரு, நீங்க எங்களை மேன்மைப்படுத்தி எங்களை காரியங்களை கொடுத்து இந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் பவுலுக்கிட்ட சொல்றாரு. அப்ப பவுல் ஜனங்களுக்காக சொல்றாரு. அப்ப ஜனங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா காரியத்தையும் நாங்க பேசிக்கிட்டு நாங்க வாக்குவாதம் பண்ணி நடந்து கொண்டே வந்துடுறோம், எல்லா விஷயத்துக்கும் நாங்க மனுஷர்களை மேன்மைப்படுத்தியே வரோம். அப்பதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்கு மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க? இது உங்களுடைய காரியமே, இது நானும் மனுஷனும் உங்களுடையவன் தான் எல்லாமே அப்படிதான் அது சொல்றாரு. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்ட இருப்பானாக, எல்லாம் உங்களுடையது. பவுலாகிலும் அப்போலோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள். அப்ப கிறிஸ்து தேவனுடையவர். அப்ப நம்ம எல்லாம் ஒரே ஒரு கிறிஸ்துவனுடையவர்கள் தான் நம்ம இருக்கிறோம். நம்ம எதுக்கு அவங்கள குறித்து நான் இவனை சார்ந்தவன் அவனை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்தையும் குறித்து நம்ம போட்டி போட்டு பொறாமை கொடுத்து நம்ம ஒரு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பவுல் இந்த வசனத்தை சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் இப்ப நம்ம படிக்கிற வசனத்துக்கு வராரு. என்ன சொல்றாரு? என்னிடத்துல நான் எந்த ஒரு குறையும் நான் அறியேன் அப்படின்னு தான் சொல்றாரு. அப்ப பவுல் என்ன சொல்றாரு? நான் இவ்வளவு காரியங்களுக்காக, இவ்வளவு ஒரு ஊழியத்துக்காக அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எல்லா காரியங்களையும் செய்து வர பவுல் என்ன சொல்றாரு? என் இடத்துல நான் எந்த ஒரு குறையை நான் செஞ்சது கிடையாது, ஆனாலும் நான் நீதிமான் இல்லை. நம்ம சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் எந்த ஒரு குறையை நான் செஞ்சதில்லை, நான் தான் பரிசுத்தவன், என்னை தவிர வேற யாரும் இல்லை அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு? நான் கரெக்டாக இருக்கிறேன், நீ தப்பு அப்படிதான் சொல்லுவோம். நான் கரெக்டாக இருக்கிறேன், நான் காலையிலேருந்து ஜெபம் பண்ணுறேன், காலையிலேருந்து பைபிள் படிக்கிறேன், நான் யாரையும் திட்டுறது கிடையாது, யாரையும் இது பண்ணுறது கிடையாது, யாரும் இது பண்ணுறது பொய் சொல்கிறது கிடையாது, நான் ஒரு துதிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், ஆனால் நீ தப்பு. நம்ம நியாயத்துக்கு எப்படி தீர்ப்போம்? நான் நீதிமான், ஆனால் நீ தப்பு தான், அப்படி தான் நம்ம தீர்ப்போம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு? நான் கரெக்டாக இருக்கிறதுனால நான் நீதிமான் ஆக போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ பவுலை போல ஒரு குணாதிசயங்கள் நம்மளுக்கு வேண்டும். எனக்கு நான் கரெக்டான ஆளாக இருக்கிறேன், ஆனால் அடுத்தவங்களை நம்ம நீ நீதிமான் இல்லை, நீ பரிசுத்தவான் இல்லை, நீ இந்த ஆளு அப்படின்னு சொல்லி, நீ பாவையான ஆளு அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்தாதபடி நம்ம அவங்கள நடந்துட்டு போகிறதா இருக்கணும். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம நீதிமானாய் முதல்ல நம்ம நடந்து கொள்கிறதா இருக்கணும். நம்ம நீதிமானில் நம்ம நடந்தாலும் அந்த நீதிமானில் இருந்து அடுத்தவர்களை நம்ம குற்றம் சொல்கிறவர்களா, குற்றம் படுத்துகிறவர்களா நம்ம பார்த்து கொள்ளக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்காக நான் கரெக்டு, நான் செய்கிறது தான் கரெக்டு, நான் பண்ணுற காரியம் தான் நம்மளுக்கு கரெக்டு, நான் பண்ணுறது தான் இது கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலும் நம்ம சொல்லுவோம்னா நான் நீதிமான்னு சொல்லி நம்ம என்ன எப்படி இருக்கிறோமா? நம்மளையே நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். ஒரு காரியத்திலும் நான் நீதிமான்ப்பேன், நான் கரெக்டாக இருக்கேன், அவெல்லாம் சரியே கிடையாது, அவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமா? நம்மளே நம்ம ஏமாத்திக்கிறோம். நீ நீதிமான்னு சொல்லி நம்ம ஏமாத்திக்கிற அந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம். அதுதான் அன்பு சேஷன் யோவான் எழுதியிருப்பாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில், நமக்கு பாவம் இல்லை என்பவனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போமா. நமக்கு பாவம் இல்லைன்னா யாரு? என்கிட்ட பாவம் கிடையாது, நான் பரிசுத்தவான், நான் எந்த ஒரு பாவமும் செய்கிறது கிடையாது, நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கணும். நான் யாரும் ஏமாத்துறோமா? நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு தான் நம்முடைய காரியத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இத்தனை நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் நீதிமானப்பா, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் பாவி அப்படின்னு சொல்லி எல்லா காரியத்திலையும் செஞ்சு கொண்டு என்ன சொல்கிறோமா? நம்ம எல்லாம் சொல்லி அந்த காரியத்தை எல்லாமே சொல்லுவோம். நான் நீதிமான் தான்ப்பா, எல்லா விஷயத்திலும் நான் செய்கிறேன், எந்த ஒரு குற்றமும் நான் செய்ய மாட்டேன், நான் ஆண்டவரை கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோமா? நாமே ஏமாற்றிக்கின்னு சத்தியம் நமக்குள்ளே இராதபடி எல்லா காரியத்திலும் சத்தியம் நம்ம கூட இல்லாமல் நான் நீதிமானு சொல்லி எல்லா காரியத்திலும் நம்ம
அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நீதிமான்னு சொல்லி ஒரு நாள் நம்மளை வந்து மேன்மை பராதபடி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். நான் நீதிமான்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட போய் நான் விலக செய்ய தேவையில்லை. நீ உத்தமன்னு சொல்லி அடுத்தவங்கிட்ட அவங்கள்ட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை. எந்த ஒரு காரியத்துக்காகவும் நீ உத்தமமாக நடக்கிறப்பா, நீ உத்தமமாக நடப்ப அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம வந்து சொல்ல வேண்டியது அவசியம் கிடையாது. நான் நீதிமானப்பா, நான் பரிசுத்தமான தேவன்கிட்ட நம்ம அறிக்கை செய்தால் போதும். நான் உத்தமமாக நடக்கிறேனா, நான் உத்தமமாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட அறிக்கை செய்தால் போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமா, மனுஷர்கள்கிட்ட போயிட்டு நான் நீதிமான், நான் கரெக்டாக இருக்கிறப்பா, அவங்களாம் சரியாக கிடையாது, நான் கரெக்டாக ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லா விஷயத்திலும் நான் உண்மையாக இருப்பேன் எல்லாம். ஏன்னா மனுஷர்கள்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோமா, அந்த ஒரு காரியத்தை நம்ம நீதிமான்னு சொல்லி அந்த ஒரு காரியத்துக்காக ஒரு மேன்மை பாராட்டு காரியத்தை நம்ம திருடுமா. ஆனால் கர்த்தர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நீ நீதிமான ஆகிறதுக்கு என்ன உங்ககிட்ட பெருமையான காரியம் இருக்குது, உங்கள்கிட்ட இன்னைக்கு நீதிமான் ஆகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பெருமையான காரியம் இருக்குது. அந்த நீதிமான் ஆகிறதுக்கான காரியத்தை உனக்கு யார் கொடுத்தது? எபேசியர் 2:8 எடுத்தீங்கன்னா அவங்க எதனால் நீதிமான் ஆகப்பட்டோம்னா, கிருபையினால் அவருடைய விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆகணும்னா நம்ம எதனால் ரட்சிக்கப்பட்டோம்? எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கர்த்தர் நம்ம மேல வச்ச ஈவு. நம்முடைய வாழ்க்கையை நம்ம அவருக்காக நம்ம வந்து கொடுத்தது வந்து அவர் நம்ம மேல வச்ச ஒரு ஈவான ஒரு காரியம். அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பெருமை பாராட்டி கொடுக்குறோம். நம்ம எல்லா காரியத்திலும் நான் வந்து ரொம்ப சுத்தமான இருக்கிறேன், நான் நீதிமான இருக்கிறேன், நான் ஒருத்தருக்கும் நான் இது பண்ண வேண்டியதில்லை, என்னை வந்து யாரும் எந்த குறையும் சொல்ல வேண்டியதில்லை, நான் அப்படி நடந்து கொள்கிறேன், நான் இப்படி நடந்து கொள்கிறேன்ட்டு நம்ம சொல்கிறது அந்த காரியத்தை நம்ம மேன்மை பாராட்டி கொண்டுருக்கிறோம். நம்ம மேன்மை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் பவுல் எழுதுகிறாரு, கிருபையினால் ஒரு விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம எதனால் ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய கிருபை, அவர் நம்ம மேலே வைத்த இரக்கம், அவர் நம்ம மேலே வைத்த ஒரு மகா பெரிய ஒரு இரக்கத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அந்த ரட்சிப்பு வந்து என்னாலேயோ என்னுடைய சந்ததியாலேயோ என்னுடைய தகப்பனாலேயோ என்னுடைய வம்சத்தாலேயோ வரல. அது யாரால வந்ததான்? கர்த்தருடைய ஈவு. கர்த்தருடைய ஈவுனால நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம். அப்ப அந்த ரட்சிப்பை நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா? ஒரு ரட்சிப்பான ஒரு விஷயத்தை நம்ம காத்துக்கொண்டு அந்த ரட்சிப்பை வந்து ஒரு பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம நீதிமானா நம்ம நடக்கிறோம், நீதிமான்னு சொல்லி எல்லா காரியத்திலும் நம்ம நடக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் ஒரு அழகாக ஒரு உபதேசம் சொல்லுவார், ஒரு ஓமியை சொல்லுவார். பரிசேயர் ஆயக்காரன் குறித்து லூக்கா 18:9 எடுத்தீங்கன்னா, அன்றியும் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். தங்களை என்ன சொல்றாருன்னா, தங்களின் நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து. யார் அப்படி என்னவாங்க? யார் என்னவான்னு நினைக்கிறீங்க? நார்மலாக சொல்லுவேன், நார்மலாக நான் நீதிமான், நான் தான் பர்ஃபெக்ட்டு, என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது, நான் நீதிமானு, நான் எல்லா காரியங்களும் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்கிறவங்க மற்றவங்களை எப்பவுமே அச்சமாக தான் எண்ணுவாங்களாம். நான் கரெக்டுப்பா, நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டு, நான் வந்து எந்த விஷயத்தையும் நான் ஈடுபடுத்தவே மாட்டேன், நான் எல்லா விஷயத்தையும் நேர்மையாக இருப்பேன், நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செய்கிறேன்னு சொல்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்கிற தவறு அவங்க கண்ணுக்கு தெரியாது. அந்த காரியம் என்ன வரும்னா, அடுத்தவங்களை எந்த பார்த்தாலும் இவன்தான் இருந்தாப்பா சொல்லி ஒரு அசால்ட்டான ஒரு காரியத்துக்காக போயிட்டு அவங்க செய்த தவிர அவங்க வந்து காணாதபடி அவங்க நடந்து கொள்வாங்க. அடுத்து படிப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் ஆயக்காரன் பற்றி உங்களுக்கு தெரியுங்களா? பரிசேயன் ஆயக்காரனை பற்றி உங்களுக்கு தெரியும். இப்போ பரிசேயன்னா ஒருவருக்கு கர்த்தருக்குள்ள ஒரு ஆண்டவரை பற்றி எதிர்நோக்கி இருக்கிற ஒரு கூட்டமாக இருப்பாங்க. ஆயக்காரன்னா யாரு? நார்மலாக எல்லா காரியத்திலும் ஒரு வரி வசூலிக்கிற, ஒரு கொடூரமாக வரி வசூலிக்கிற ஒரு ஆயக்காரர்களாக இருப்பாங்க. ஆயக்காரர்கள் 2 விதமான ஒரு ஆயக்காரர்கள் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் கலெக்டர், பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு டேக்ஸ் கலெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த வரி வசூலிப்பவர்கள் இந்த ஒரு வரி வசூலிப்பாங்க. அடுத்து வந்து கொடுமையாக வரி வசூலித்த ஒரு கூட்டத்தாராக இருப்பாங்க. இந்த கொடுமையான வரி வசூலித்தவர்கள் பார்த்தீங்கன்னா எதற்கு எடுத்தாலும் வரின்னு போட்டு அடுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு துன்பமான ஒரு காரியத்தை கொடுக்கிறவர்களாகவே இருப்பாங்க. அதில் இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு நியாயமான ஒரு வரி விலக்கலாக இருக்கும். இந்த இடத்துக்கு இவ்வளோதான் வரின்னு சொல்லி அரசாங்கமே நிர்ணயித்திருக்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வரி வசூலாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கொடூரமாக இதுக்கு நீ இவ்வளோ தான் கட்டி ஆகணும், இதுக்கு இவ்வளோ தான் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி வரி விசிக்கிற காரியத்தில் அவங்க ஒரு ஆயக்காரராக இருப்பாங்க. அந்த ஆயக்காரரில் பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு வரி விசில் வைத்தவர் தான் மத்தேயு.
ஒரு ஆயக்காரர்களை பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான ஒரு பறி விசிறக்காது, எல்லாத்துக்கும் ஒரு கொடூரமான ஒரு ஆளாக இருக்கிறது தான். ஏன்னா யூதர்கள் மத்தியில் ஆயக்காரர்களை அவங்களோட சபையில் சேர்க்காதவர்களாகவும் அவரை வந்து அவங்களோட தேவனுடைய பற்றி பின்பற்றாதவர்களாகவும் இருந்தாங்க. அந்த ஆயக்காரர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெபம் பண்ண போகும்போது படிக்கலாம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். ஆமென். இந்த காரணங்கள் இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கு? ஒரு பெருமையான ஒரு ஜபமா இருக்கு. தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்கிறது ஒரு ஜபமா இருக்கு. ஆண்டவரே, நான் உங்ககிட்ட எப்பவுமே உபவாசமா இருக்கிறேன், என் சம்பத்தில் வர காணிக்கலை எல்லாமே கொடுக்குறேன், நான் எல்லா காரியத்தையும் செய்கிறேன், நான் அவங்க புத்தகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையான ஒரு நீதிமான் என்கிற ஒரு பெருமையான ஒரு காரியத்துக்காக இந்த காரியம் இருக்கு. இப்போ ஆயக்காரங்களோட ஜபத்தை பார்த்தீங்கன்னா, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்திற்கு நேரெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக்கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? தன் கண்களை வானத்துக்கு. ஏன்னா அவர் செய்த பாவம் வந்து கண்களை மேலத்துக்கு வர முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு பாவங்களை செஞ்சதுனால அவர் ஜபம் பண்ணும்போது என்ன சொல்றாரு? கண்களை வானத்துக்கு நேராக இழுத்து பார்க்காத அளவுக்கு முழுந்து கொண்டே ஜபம் பண்றாராம். ஆண்டவரையா, என்ன நீங்க மன்னிங்க, என்னுடைய பாவியாக எல்லா காரியங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க, என் மேல நீங்க கிருபை வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த 2 பேர்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். ஆமென். யார் நீதிமானாக்கப்பட்டவனா போனா? தன் பாவங்களை அறிக்கை செய்தவன் மட்டும்தான் நீதிமானாக்கப்படுவானா. அப்ப நம்ம நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களை நம்ம முதலாவது நம்ம என்ன பண்ணணுமா? அறிக்கை செய்வர்களா இருந்து அதை விட்டு விடுவர்களா நம்முடைய இருக்கணுமா. எல்லா பாவங்களும் நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சு தெரியாமலாம் அந்த ஒரு பாவங்களை செய்ய மாட்டோம். நம்ம செய்கிற பாவங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு விடுவர்களா நம்முடைய காரியங்கள் வந்து நமக்குள்ள இருக்கணுமா. இப்போ நம்ம ஒரு நீதிமானா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம செய்கிற காரியம் பாவத்தை நம்மளே நம்ம மறந்துடுறோம். ஏன் தெரியும் நம்ம மறந்துடுறோம் அந்த காரியத்துக்காக? ஏன்னா மனுஷர்களுக்காக நம்ம நடிக்கிறவர்களாக நம்முடைய காரியங்கள் போயிடும். மனுஷர்கள் முன்பாக நம்ம எப்படியா இருக்கிறோமா? கவனிங்க, நம்ம மனுஷர்கள் முன்பாக நீதிமன்றத்தில் இருக்கிற நம்ம எப்படி இருக்கிறோமா? நடிக்கிறவர்களாக இருக்கிறோமா? லூக்கா 16:15 இந்த வசனத்தை ஆண்டவர் அழகாக சொல்றாரு பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர்கள் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். யாருக்கு முன்பாக நம்ம நீதிமான காட்டிக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிற மனுஷன் முன்பாக, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட, அப்புறம் நம்மளுக்கு உயர்ந்த அதிகாரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் நம்ம நீதிமானாக காட்டிப்போம். சார், நான் உங்களுக்கு கரெக்டான ஆளு சார், அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறேன் சார், நான் நீதிமான சார். அப்புறம் அவர் போயிட்டு பிறகு அவரை பற்றி பின்னாடி போன பேசுறது. ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். ஏன்னா நம்ம எப்படி நடக்கிறோம்? மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம நீதிமானாய் நம்ம காட்டிக்கிறதுக்காக நடக்கிறோம். யாரை பார்த்து சொல்றாருங்க? பரிசேயரை பார்த்து சொல்றாரு. முன்னாடி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். பரிசேயரே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இந்த மனுஷர்களுக்கு முன்பாடி நீங்கள் நீதிமானாய் காட்டுறதுக்காக நீங்கள் நடந்து கொள்கிறீங்க. ஆனாலும் தேவன் உங்களை அறிவார். யார் அறிவார்? உங்கள் இருதயங்களை யார் அறிவார்? நம்முடைய இருதயத்தை தேவன் அறிகிறவராக இருக்கிறார். நம்ம என்னதான் நம்ம நடிச்சு நான் நீதிமான் சொன்னாலும் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நம்முடைய இருதயங்களை அறிகிற தேவன் நம்மோட கூட தான் இருக்கிறாரு. அடுத்த வசனங்களை படிப்போமா? அருவருப்பாய் இருக்கிறதா? என்ன காரியம் அருவருப்பாய் தான்? மனுஷர்களுக்கு முன்பாக நம்ம போய் சொல்கிறோம்ல, நான் நீதிமானப்பா, நான் எந்த தப்பு பண்ணல, நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் திருந்துங்க. நம்ம சுவிசேஷம் கூட அப்படி தான் அறிவிப்போம். நாங்கள் ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் சொன்னோம்னா ஓகே. ஆனால் நம்ம சில நேரம் என்ன பண்ணுறோம்? நம்ம பெருமையாக போய் சுவிசேஷமாக சொல்லுங்கிறோம். நம்ம காரியத்தெல்லாம் போய் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். எனக்கு அதை செஞ்சார், எனக்கு இதை செஞ்சார், எனக்கு இதை கொடுத்தாரு, நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி வாழ்கிறோமா? அதுலேருந்து நம்ம விடுபட்டோமா? அந்த காரியத்தில் நம்ம விடுபட்டு வாழ்ந்தோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். அது மனுஷர்களுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கும். எனக்கு இந்த காரியத்திலிருந்து விடுபட்டு கொடுத்தாரு, நான் விடுதலை ஆனேன்னு நம்ம சுவிசேஷமாக ஒரு காரியத்தை அறிவிக்கணும்னா அதில் நம்ம முழுமையாக விடுதலை ஆனோமா அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்கணும். மறுபடியும் கொஞ்சம் போய் தொட்டுட்டோமா, திருப்பி கொஞ்சம் பார்த்துட்டோமா, திருப்பி கொஞ்சம் நேரம் இது பண்ணிட்டோமா அப்படின்றத அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோன்னா அந்த
மேன்மை நம்மளுக்கு வேண்டும். ஏன்னா மனுஷர்களுக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக தான். மனுஷர்களுக்கு முன்பாடி நம்ம பெருமை பேசுகிற எல்லா காரியமும் யாருக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கலாம்? தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்குது. நம்ம மனுஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு காரியத்தையும் பெருமையாக பேசாதபடி நம்ம நடந்து கொள்வோம். நம்ம அப்படி நடந்து கொள்கிறா இருக்கும்போது தான் நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு இருதயமாக மாறும். ஏன்னா பவுல் சொல்லும்போது அதான் சொல்கிறார், என் இடத்துல எந்த குற்றமும் நான் செய்யலை, எனக்கு எந்த குற்றமும் எனக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு நான் நீதிமான் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ நம்ம சொல்லலாம்ல, என்கிட்ட எந்த குற்றமும் இல்லை ஆண்டவர், ஆனால் நான் நீதிமான் இல்லை ஆண்டவர், ஏன்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா உலகத்தில் வாழும்போது எல்லா காரியங்களும் நடக்கும், அதுக்கு நான் நீதிமான் நான் எல்லாம் உத்தமன்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை இப்போ கேட்கும்பொழுது நம்மளுடைய இருதயம் ஒரு திருப்புகிற இருதயமாக இருக்கணும். நீங்கள் மனுஷர்கள் முன்பாக நீதிமன்களை காட்டுறோம். நம்ம எப்படி காட்டுறோமா? மனுஷனுக்கு முன்னாடி நம்ம நீதிமனை தான் காட்டுறோம். நான் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், நான் கெட்டவன்னு சொல்லி அப்போ நிற்போம். ஒருத்தர் நிற்க மாட்டாங்கப்பா, நான் நல்லவன்ப்பா, நான் நல்லவன், என்னை நம்பு, நான் உண்மையாக நல்லவன். ஆனால் பின்னாடி கெட்டவனா நல்லவனான்றதை யார் அறிவார்? கர்த்தர் மட்டும் தான் அறிவார். அப்போ நம்ம எப்படி காட்டுறோம் நம்ம மனுஷங்களுக்கு முன்னாடி? இதே தான் நம்ம காட்டுறோம், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அப்போ நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிற ஒரு காரியத்தை என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நீ நல்லவனா இரு, ஆனால் உண்மையான நல்லவனா இரு, எல்லா நேரத்துலையும் உண்மையாக இரு, எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவனா இரு, எல்லா விஷயங்களையும் உண்மையாக இரு அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாரு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நான் நீதிமான்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு விஷயத்த சொல்லுவார். ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்லுவார், ஒரு உபதேசத்தை 99 நீதிமான் மனம் திரும்பாமல் பரவதத்தை விட ஒரே ஒரு நீதிமான் மனம் திரும்புவதில் பரவதற்கு ஒரு மிகுந்த சந்தோஷமா இருக்குமா? அப்போ ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷமா இருக்குமா? அப்போ நம்ம 99 நீதிமானா இருக்கணுமா, இல்லை ஒரே ஒரு பாவியாக இருந்து நம்ம மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானதை நம்ம இருதயத்தில் நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இருக்கணும் ஒரு நாளும். ஏன்னா நம்ம நீதிமானா இருக்கிறோமா, நம்ம பாவியாக இருக்கிறோமா, நம்ம நீதிமானம் திருப்பப்பட்டுட்டோமா, நம்ம இருதயம் கர்த்தருக்கு விருப்பமாக இருக்குதா, நம்ம விருப்பமான காரியத்தை நம்ம செய்கிறோமா, ஆண்டவர் நம்ம அழைக்கும் போது நல்ல ஒரு காரியத்துக்காக நம்மளை அழைக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மளை நியாயம் தீர்க்கிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். ஏன்னா எல்லா காரியத்திலும் நம்மளுக்கு ஒரு நியாய விசாரிப்பு இருக்கு. எல்லா காரியத்திலும் நம்ம நியாயம் விசாரிக்கிற ஒருத்தர் இருக்காரு. நம்ம உத்தமமாக நடந்தாலும் அதற்கான கிரெடிட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதற்கான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதாக இருக்கும். அப்போ நம்ம உத்தமம் உள்ள ஒரு இருதயம் உள்ளவர்களாக நம்ம நடந்து கொள்வதாக இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் பார்த்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, பாப்பா அப்படின்னா கூடுவார். என்ன சொல்லுவார்? உத்தமற்ற கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று யார் அழைத்தாராம்? நாத்தான் வேலை அழைத்தார். அப்போ நம்மளும் அப்படி அழைக்கணும்ல. எப்படி அழைக்கணும்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே நீ வாப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ அவர் அழைக்கும் போது எப்படி இருக்கும்? அவர் அந்த அதிகாரத்தில் இருக்குமா? யோவான் 1:47 சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று அழைக்கிறார். பிலிப்பு அவரை கூட்டு போகும்போது அப்போ அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? பிலிப்பு தான் அவரை கூட்டு போகிறார் நாத்தான் வேலை. நான் வாப்பா, நான் மோசேயின் புஸ்தகத்திலையும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் எழுதில் இருக்கிற மேசியாவை நான் பார்த்துருக்கேன், நான் அவர்கிட்ட நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போகும்போது அவர் என்ன சொல்கிறாராம்? அவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு கேட்கும்போது நாசிரியத்தின் ஊர்லேருந்து வராரு. அதுக்கு நாத்தான் என்ன சொல்கிறாரு? நாசிரியத்தின் ஊர்லேருந்து யாதொரு நன்மையும் வராதே, அந்த ஊரில் எப்படி நன்மை வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நோக்கி பார்த்த காரியங்கள்லாம் அந்த ஊரை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பொல்லாத ஒரு காரியத்திற்காகவே யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. பொல்லாத காரியத்தினாகவே கேள்விப்படுகிறாங்க. திடீர்னு அந்த ஊர்லேருந்து எப்படி ஒரு நன்மை வந்துச்சு அப்படின்ற போது தான் அவருக்கு ஒரு கேள்வியாக இருக்கும். நம்ம அப்போ பிலிப்பு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வாசித்தல அந்த புக்கில் இருந்தாங்கல்ல அந்த தீர்க்கதரிசி, அந்த மேசியா வந்திருக்கிறாரு வா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு? போகிறாரு. அவர் போகும்போது என்ன சொல்கிறாரு? வசந்த படிப்போம் 48ஆம் வசனம். நீர் என்னை எப்படி அறிவீர்? என்ன கூப்பிடுறாரு இயேசுவரை? இயேசுவரை எப்படி கூப்பிடுறாரு? உன்னை அழைக்கிறதுக்கு அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன் என்றார். அப்ப பிலிப்பு ஆண்டவரை கூப்பிடுறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் யாரை அறிஞ்சிருக்காரு? நாத்தான் வேலை அறிஞ்சிருக்காரு. ஏன்னா அவர் அறிஞ்சிருக்கிறதுனால தான் நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த அத்தி மரத்துக்கு கீழே இருக்கிற ஒரு உபதேசம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
ஒரு அத்தி மரத்தின் நிழல்ல தான் ஒரு ஜபம் பண்ணுகிறது ஒரு காரியமாகவும் வேதத்தை வாசிக்கிற ஒரு காரியமாகவும் இருக்கும். ஏன்னா அத்தி மரத்தை கீழே இருந்து தான் மேசியாவை எதிர்கொண்டு பார்க்குற நிறைய ஜனங்கள் கீழே உட்காந்துருப்பாங்களாம். ஏன்னா அந்த அத்தி மரத்தை கீழே தான் அவர் வேண்டுதல் செய்வாங்களாம். மேசியாவின்னு சொல்லி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வராது, கர்த்தராகிய ஆண்டவரை மேசியா வரப்போறாருன்றது அதிக காரியங்கள் அந்த அத்தி மரத்தை கீழே தான் உட்காந்து அவங்க வந்து தியானம் செய்வாங்களாம். ஆண்டவர் அதை பார்த்து தான் சொல்றாரு, நீ அத்தி மரத்தை கீழே உட்கார்ந்துருக்கும் போது நான் உன்னை கண்டேன். அப்புறம் அதற்கு நாத்தான் ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். ஆமென். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, அத்தி மரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இன்னும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். ஆமென். அத்தி மரத்துக்கு கீழே நீ உட்கார்ந்துருக்குன்னு சொன்னதுனாலே நீ என்னை விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்கறான். ஏன்னா அவருக்கு எப்படி தெரியும் அத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து நான் மேசியாவை எதிர்த்து நோக்கி பார்த்துருக்கேன் அப்படின்றது நாத்தான்வேலுக்கு. அவர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீர் தான் என்ன சொல்றாரு, ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றாராம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு விசுவாசமா ஒரு நீதிமானா இருந்தாராம். ஆண்டவர் நம்மளை பார்த்து அப்படி கூப்பிட்டா எப்படி இருக்கும்? ஒரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே வாப்பா, ஒரு கபடற்றவனே, ஒரு உத்தமனே, ஒரு நீதிமானா இருக்கிறவனே இப்படி வாப்பான்னு சொல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப நம்ம எப்படி ஒரு இருதயம் உள்ளவர்களாக மாறணுமா? கபடற்ற ஒரு இருதயம் உள்ளவர்களாய், உத்தம இருதயம் உள்ளவர்களாய் நம்ம வந்து மாறவர்களாக இருக்கணும். நம்மளுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமா நம்ம மாற்றவர்களாக இருக்கணும். நம்ம எல்லா நேரத்திலையும் உண்மை உள்ளவர்களாக நம்ம வந்து நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நான் நீதிமான்னு சொல்லி பெருமை பாராட்டுறத விட நான் பாவி, ஆண்டவரே நான் மன்னிங்க, என்னுடைய பாவங்களை ரட்சிங்க, நான் இது என்னோட பாவங்களை ரட்சிக்க தான் நீங்கள் வந்திருக்கீங்க, இன்னைக்கு என்னை ரட்சிங்கன்னு சொல்லி அவருடைய கேட்கிறவர்களாக நம்ம இருக்கணும். பாவ மன்னிப்பை நம்ம அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அனுதினமும் அவருடைய இடத்துல நம்ம பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா அனுதினமும் அவரோட பாவங்களுக்கு நம்ம ஈடுபடுத்தணும். ஏதாவது ஒரு பாவங்களுக்கு நம்ம செஞ்சிடுவோம். கண்கள் இருந்து இச்சையோ வேற எந்த காரியமோ ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்முடைய இருதயம் பார்த்தீங்கன்னா ஒரு பாவமான ஒரு காரியத்தை நம்ம செஞ்சிடும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் காலையில மாலையிலும் தேடும்போது ஆண்டவரே நான் ரட்சிங்க, என்னுடைய பாவங்களை மன்னிங்க, உமக்கு விரோதமான காரியங்களை நான் செஞ்சுட்டேன், உமக்கு பிடிக்காத காரியங்களை நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுதல் செய்வதாக இருக்கணும். நம்ம வேண்டுதல் செய்து அவருடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்வதாக இருக்கணும். நம்ம பவுலை போல ஆண்டவரே நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்யலை, அதுக்கு நான் நீதிமான் இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் நீங்கள் என்னோடு இருக்கீங்க, என்னை நியாயம் விசாரிக்க எல்லா காரியங்களும் நமக்கு உண்மை உள்ளவனா நான் நடக்கிறேன்னா நாத்தானவேலை போல நீங்கள் என்னை கூப்பிடுங்க ஆண்டவரே. இயேசு நீ நாத்தானவேலை கூப்பிட்டீங்களே, நீங்கள் அது போல என்னை கூப்பிடுங்க, நான் உமக்கு கபலற்றவனா நான் நடக்கணும், நான் உமக்கு உத்தமனா நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம அனுதினமும் வேண்டுதல் செய்வதாக இருக்கணும். நம்மளுடைய இருதயத்தை நான் நீதிமானின் பெருமை பாராட்டாதபடி நம்ம தாழ்த்தப்படுகிற நம்ம இருக்கணும். தாழ்த்தப்படுகிறவன் உயர்த்தப்படுவானா, மேன்மை பாராட்டுகிறவன் தாழ்மை அடைவான். நம்ம எல்லா காரியத்திலும் நம்ம என்ன பண்ணணும், தாழ்மை உடையவர்களாக நம்ம நடந்து கொள்வர்களாக இருந்து அவருடைய ராஜ்யத்தில் நம்ம செயல்படுவதாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.